ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நைட்டுக்கு வந்து சப்பாத்தி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சப்பாத்திக்கு வந்து நான் வீட்லேயே கோதுமை மாவு அரைச்சி வச்சுருந்தேன்னா அந்த மாவு, அதுக்கப்புறம் உப்பு, தண்ணி அவ்வளோதான் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு, அதுக்கப்புறம் மேலே காஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் தடவி மூடி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா வீட்டில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லையா, சரி அதை அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு வந்து இஞ்சி தோல்லாம் நல்லா சீவிட்டு, அதுக்கப்புறமா அதை ரவுண்டாக கட் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் பூண்டுக்கு வந்து நான் பூண்டு தோலோடு போடுவேன். தோலோடு போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதே போல் மையாதுன்னு சொல்லுவாங்க சில பேர், ஆனால் நல்லா மஞ்சிரும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் தோலாக போட்டுட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள், தண்ணி ஊற்றி, அதுக்கப்புறமா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அந்த மாதிரி சூப்பராக வந்துடுச்சு. அதுக்கப்புறமா நான் வந்து அதை வந்து எனக்கு வந்து சீக்கிரமாக காலி ஆகிடுமா, அதனால் நான் வந்து சின்னதாக ஒரு கப்பில் மட்டும் போட்டு வச்சுப்பேன். போட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அதுக்கப்புறமா இந்த சப்பாத்திக்கு வந்து ஒரு கிரேவி, இந்த கிரேவி வந்து நானே ரெடி பண்ணேன். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா அதுக்கு வந்து 2 தக்காளி, 2 வெங்காயம் நல்லா அது பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா மீல் மேக்கர் இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா பச்சை தண்ணியிலே கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறமா இதுக்கு வந்து இந்த மசாலா தான் ஹைலைட்டே. இந்த மசாலா என்ன அப்படின்னா, மிளகு, ஜீரகம், சோம்பு இதெல்லாம் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு, இது கூட ஒரு காஞ்ச மிளகா, அப்புறம் மல்லி இருக்குது பார்த்தீங்களா, அதையும் போட்டு இது வறுத்தே அரைக்கலாம். நான் வந்து என்கிட்ட மல்லி இல்லை அப்படின்றதுனால நான் மல்லி பொடி போட்டுக்கிட்டேன். மல்லி பொடி, காஞ்ச மிளகாவும் அரைக்கும் போது போட்டுட்டேன். அதனால தான் வீடியோவில் காமிக்கல. அது போட்டு நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறமா கிரேவிக்காக தான் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு, அதுக்கப்புறமா அந்த பொடி பொடியாக கட் பண்ண வச்சிங்களா வெங்காயம், அதையும் போட்டு, அப்புறம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி நல்லா பொடி பொடியாக அரிஞ்ச அந்த தக்காளியும் அதில் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம், நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு 1 1/2 ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் அந்த மீல் மேக்கரை எடுத்து நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சிட்டு அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா கிண்டி விட்டுட்டு, நம்ம அரைச்சோம் பார்த்திங்களா மசாலா, அதை எடுத்து அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்புறம் வீட்டில் அரைச்ச அந்த குழம்பு மிளகாத்தூள் இருக்கும் பார்த்திங்களா, அது 1 ஸ்பூன், அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சாரி இது சிக்கன் மசாலா அது ஒரு 2 ஸ்பூன் போட்டு, அதுக்கப்புறமா அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்டுட்டு, அதுக்கப்புறமா உப்பு, தேவையான அளவுக்கு தண்ணி போட்டு அப்படி மூடி வச்சுட்டு எடுத்து பார்த்தா சூப்பரான கிரேவி ரெடி. அதுக்கப்புறமா சப்பாத்திக்கு அப்படி தான் நான் கை வச்சு அந்த மாவில் கை வச்சு பார்த்தோன்னா நல்லா சாஃப்டாக இருந்துச்சு மாவு. சரி, நான் தீத்துறதுக்கு வந்து இந்த மத்தோட காம்பு இருக்கும் பார்த்திங்களா, அதை வச்சு தான் தீத்த போகிறேன். என்கிட்ட அந்த உருட்டுறது இல்லை, இந்த வச்சு அமுக்குவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதில் நல்லாவே வரமாட்டேங்குது. அதனால சரி நான் இப்படியே வச்சு தீத்திக்கிறது, எப்போ சுட்டாலும் இது மாதிரி தான் தீத்துறது. அதுக்கப்புறமா நல்லா தீத்திட்டேன். இந்த மாவு தீத்துற மாவு போட்டேன் பார்த்திங்களா, அது கொஞ்சம் நிறையா போட்டுட்டுனா அப்படியே இந்த மாவெல்லாம் மேலெல்லாம் வெள்ளையாக தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா தோசைக்கல் வச்சு அதில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு